லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அந்த தேவாலயத்தில் ஏராளம் வந்து அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் எங்கே நோக்கி பார்த்து கொண்டிருந்தது என்று கேட்டால் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அந்த பலவீனப்படுத்தும் ஆவினாலே அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதவளாக இருந்தாள். இந்த இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன செய்தார் தெரியுமா? கூட்டத்தை எல்லாம் அப்படியே பார்த்தார். பார்த்து அவருடைய கண்களுக்கு பட்டது யார் தெரியுமா? எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாகிய அந்த ஸ்திரீ. இயேசுநாதர் எவ்வளவு இறக்கம் உள்ளவர் தெரியுமா? உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கிருந்த அத்தனை பேர்ல யாரையும் கூப்பிடல. அந்த கூனி குறுகி போயிருந்த நிமிரக்கூடாத அந்த ஸ்திரீயை தம்மிடத்திலே அழைத்தார். அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த கால வேளையில் உங்களோடும் எங்களோடும் வருகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று கேட்டால், எத்தனை வருஷமாய் கூனி குறுகி இருந்தீர்கள் என்பது விஷயம் அல்ல. ஆனால் உண்மை 18 வருஷமாய் கூனியாயிருந்தாள். எவ்வளவும் நிமிரக்கூடாதவள். அவளை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஏமா எப்படி இருக்கமான்னு கேட்க மாட்டார்கள் என்று கேட்டால் அவளுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசுநாதர் அவளை பார்த்து தம்மிடத்தில் வர சொன்னார். அப்போ அவள் வந்தா. நான் நினைக்கிறேன் வரும்பொழுது என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் எல்லாம் திரும்பி பார்த்துருப்பாங்க அவளையே. ஏன்னு கேட்டால் அவன் நிமிர்ந்து நடக்கலை, கூனி குறுகி போய் நடந்தாள். அவளை என்ன நினச்சிருப்பா தெரியுமா? ஐயோ, இந்த கூட்டத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டாரே, போகாமல் இருக்க முடியாதே, பக்கத்தில் வந்துட்டா. ஆனால் வந்த உடனே உன் பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்லி கைகளை வைத்தார். உடனே, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு முன்னால அவள் கூனி குறுகி வந்தாளோ அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பதாக அவள் நிமிர்ந்து நின்றாள். நீங்கள் எத்தனை கூனி இருந்தாலும் இன்றைக்கு யார் முன்னாலே கூனி குறுகி இருந்தீர்களோ அவர்கள் முன்னாய் உங்களை நிமிர பண்ணுவார், என்னை நிமிர பண்ணுவார். God bless you abundantly again and again and again. Amen.